அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோழி சம்பல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செய்முறையை பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி சூடாகட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கோழிக்கறியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துருவோம். மொத்த கறியும் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போது அதில் போட்டுக்கலாம். கோழி சம்பலுக்கு இதை பொரிச்சு தான் செய்யணும். இது மலேசியன் ஸ்டைலு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டு அது வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அரை கிலோ கறி க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மசாலாத்தூள் போட்டு அதை விரவி வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் அது உப்பு உரப்பெல்லாம் அதில் பிடிக்கணுன்றதுனால. அதுக்கப்புறம் அதை இப்போ எடுத்து போட்டு பொரிக்கிறோம். சரிங்களா? இப்போ அது அப்படி இருக்கட்டும். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். இப்போ அதுக்கு மூடியை போட்டுடலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னாக்கா கொஞ்சம் வெந்துடும். ஒரு பாதி வேக்காடு வந்த உடனே உங்களுக்கு திரும்ப செய்முறையை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வந்திருக்குது கறி. இப்போது 3/4 வேகம் வந்திருக்குது. இப்போ அதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு இப்போ அதில் திரும்பவும் நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம அதை செய்யணும். இப்போ கறி ஃபுல்லாக எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இப்போ அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா ஜாமானையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு இஞ்சியும் பூண்டு நசுக்கி போடுவாங்க, வெட்டி பொடிசா. என்கிட்ட அது இஞ்சி பூண்டு அரைச்சி தான் இருக்குது. அதனால் இதை நான் இப்படி போட்டு செஞ்சுக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். அடுத்தது 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு அது நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். கறி பொரிச்ச எண்ணெயில் தான் இப்போ எல்லாம் செய்கிறோம் நம்ம. இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டேன். இப்போது அடுத்தது தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. அதில் இப்போது வெங்காயம், தக்காளி, காஷ்மீர் மிளகாத்தூள் இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த விழுதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் அந்த ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஏன்னா ஜார் அலசி தண்ணி அதில் தண்ணி தேவைப்படும், ஊற்றணும் கொஞ்சம். இப்போ அதை ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கிண்டி விடலாம், நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அதை மூடி போட்டு சிம்மில் வைப்போம். இப்போ ஒரு மூடியை போட்டுடலாம். அதுக்கு பாருங்கள், இப்போ சிக்கன் சம்பால் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. இப்போது பொரித்து வச்சுருக்கிற கறியை அதில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் போடலைங்க. என்ன முக்கியமான பொருள்னா, இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக இல்லை பாருங்கள். அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டேன். உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக வெட்டி போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த சம்பால் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், நானுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி, ரொட்டி, ஆப்பம், சோறு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வச்சு கொடுத்து விடலாம். இந்த சம்பல் மட்டும் இருந்துச்சுன்னா, கோழி இல்லாமல். இது வந்து மலேசியன் ஸ்டைல். இது நீங்களும் செஞ்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், சில்லி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸு, எண்ணெய் இது கலந்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இது வந்து இதுக்கு மெயின் டிஷ்ஷு இது தான். இது மறந்துடாதீங்க. டொமேட்டோ சாஸ், வத்தத்தூள், சில்லி பேஸ்ட்டு, எண்ணெய் இதை 3ஐயும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கோழி அதில் போட்டுக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இதில் அப்படியே இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி நானும் உங்களுக்கு செஞ்சு தரேன், சரிங்களா? இப்போ அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அடி எதுவும் பிடிக்கல. இப்போது கிண்டி விட்டாச்சு நல்லா. இதை பாருங்கள், இப்போ கொத்தமல்லி தழையை தூவி இப்போ அதுக்கு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. கோழி சம்பல் ரெடி ஆயிட்டு. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு லெவலாக அடிப்பொலியாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.